காலபுருஷ சக்கரத்துல 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வணக்கங்க. நம்மளுடைய அதிபதி என்னவோ சூரிய பகவான் தான். ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல இந்த சூரிய பகவான் வலுவா இருந்துட்டா, சாதகமான அமைப்புல உட்கார்ந்துட்டா அவங்களுக்கு அதிகாரம் அரசியல்னு சொல்லிட்டு தூள் பறக்குங்க. சுத்தியும் சம பாதுகாப்போடு பயங்கரமா அதிகாரமிக்க தோரணையோடு கம்பீரமா அரசர் மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருவார். அரசாங்க உத்தியோக உயர்வான வாழ்க்கை. ஆனா இவர் அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல் இருக்கா? கிடையவே கிடையாது. என்னதான் ஆளுமை இருந்தாலும், அதிகார தோரணை இருந்தாலும், உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தாலும் சிம்மத்திற்கு சிறப்பான வாழ்க்கைங்கிற பேச்சுக்கே இடமில்லாத மாதிரி தான் இருக்கு. இப்ப சிம்ம ராசிக்காரங்க யோசிப்பீங்க, அட போமா அங்கிட்டு, நீ வேற அதிபதி அந்த ஆளெல்லாம் எனக்கு கரெக்டா பார்த்திருந்தா பரவாயில்லையே, எனக்கு தான் பார்க்கலையே, எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கிறாரு, கண் கண்ட தெய்வம் தான் எல்லாமே, நான் மறுக்கல. ஆனா அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? போதாத குறைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வேற வந்து உட்கார்ந்துட்டாரு. 8 திக்குல இருந்தும் அடியோ அடின்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. எங்க போனாலும் எங்கிட்டு போனாலும் பிரச்சனை மட்டும்தான் தொடருது. இப்படி வாய்ப்புகள் தட்டி போகுது. வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம போச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ அவரே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போறார். உங்களை காப்பாற்ற நினைக்கிறதே அவர் தாங்க. என்னமா சொல்ற? அப்படி யார் எங்களை காப்பாற்ற போறாங்க? நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிம்ம ராசிக்காரங்களை சிரமங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது அஷ்டம சனி 8 திக்குல அடிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, அடுத்த 2.5 வருஷத்துக்கு கேள்விக்குறிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அவரே பாதுகாப்பு கொடுக்கிறாருங்க, காப்பாற்ற நினைக்கிறார். அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்து 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்ர கதியில உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார். ஒன்னும் பயப்படாத, உன்னை அடிக்கலாம் மாட்டேன், நான் உன்னை பார்த்து பாவமா இருக்க, நீ உன்னை வந்து நான் காப்பாத்த தான் வந்திருக்கேன், நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உனக்கு நான் பாதுகாப்பை கொடுக்குறேன், ஒரு 138 நாட்கள் நான் ஒண்ணுமே உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் திரும்பி வேணா உட்கார்ந்துக்கிறேன், ஓகேவா? நீ உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் சரி பண்ணணுமோ பண்ணிக்கோ, அதே போல என்னெல்லாம் என்னால நல்லது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குறேன், அதை பத்திரப்படுத்தி பயன்படுத்தி முன்னேறதுக்கான வழியை பாரு. இப்படி சொல்லிங்க சனீஸ்வர பகவான் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு 138 நாட்கள் சைலண்டா இருக்க போறேன். இப்ப நம்ம இது என்ன பண்ணணுங்கிறதுல தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்கு இல்லையா? அதாவது சனீஸ்வர பகவான் நினைச்சாலே மனசெல்லாம் பதறுதுமா, அவருடைய பார்வையில சிக்கி தவிக்க போறேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரண காலத்துல உனக்கு கிளுகிழுப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தாங்க இனி வரப்போகுது. நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதாவது இனி உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமா நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப வலுவான ஆட்களா வர போறீங்க. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர கதிங்கிறது உங்களுக்கு பலன்கள் கூட பண வரவை கொடுக்குதுங்க. நிதிநிலை வலுவா இருக்கும், பண வரவு அதிகமாகும், நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. இது எல்லாத்துக்கும் மேல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க. ஒன்று அவங்க வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக மாறணும், இல்லையா விட்டு விலகணும். எல்லாத்துக்கும் மேலே அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும், வருமானம் உயரும். அதே போல் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு, கல்வியில் வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாகவே வெற்றி பெற போறீங்க. நிதிநிலை வலுவாய் இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும். அதே போல கூட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தன்னம்பிக்கை தைரியத்தோட நிறைய சவால்களை சர்வ சாதாரணமா சாதிச்சு காட்ட போறீங்க. சோ ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கருணை பார்வையை தான் காட்டியிருக்கார். இது வந்து சும்மா பொதுவா சொல்லியிருக்கேங்க. இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு காரியத்தை செய்யற வரைக்கும் யோசிப்பீங்க. ஆனா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க. அதை செஞ்சு முடிக்கிறோம்,
வெற்றியோ தோல்வியோ, தோல்விக்கு இடம் கொடுக்க முடியாத, முடிஞ்ச அளவுக்கு உசுர கொடுத்தாவது வெற்றி அடைஞ்சிடணும். இதுதான் சிம்மத்துடைய போக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை நம்பி நம்பி நிறைய விஷயங்கள்ல துரோகத்தை பார்த்திருப்பீங்க, கால வாரி விட்டுருப்பாங்க. அந்த நிலை மாறுதுங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் நீங்க தூக்கி எறிய போறீங்க. எந்த விதமான சிரமங்களையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி கனிய பறிக்க போறீங்க. இதோட இந்த நேரத்துல சிம்ம ராசி கொஞ்சம் கர்வமா தான் நடக்க போறீங்க. காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க கர்வமா நடக்கிறதே உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னாடி. இதோட இதுவரைக்கும் கடினமான சூழல் இருந்த சிம்மராசிக்காரங்கள் அதெல்லாம் இருந்து விடுபட போறீங்க. குடும்பத்துல உற்சாகம் கரை புரளும். உங்களுடைய குழந்தைகளால, பேர பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். சமுதாயத்துல உயர்ந்தவங்களுடைய நட்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. பெரிய அளவுல கடன் வாங்கி கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடனை முழுமையா அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகள் உங்களை தேடி வரும். அதே நேரத்துல எல்லா விதமான செயல்பாடுகள்லையுமே நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறமா திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. மன அழுத்தம் குறையுது, தெளிவான சிந்தனை உண்டாகுது. இதோட வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபட போறீங்க. ஒரு புதிய மனுஷனாக மாற போறீங்க. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள போறீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. பொருளாதாரத்துல வளம் கூடுது, செழிப்பாக இருக்க போறீங்க. சந்தோஷத்துல ரொம்ப கலகலப்பா இருக்க போறீங்க. புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, ஆடை ஆபரணங்களை வாங்க போறீங்க. இதோட குடும்பத்துல உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த கசப்பு தன்மை மாறுது, அனுகூலம் உண்டாகுது. நண்பர்கள் கிட்ட மன உறுதியோட தெளிவா பேச போறீங்க. உங்களை பத்தி புறம் பேசுறவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நாசுக்கா விலகிறது ரொம்ப நல்லதுங்க. கையிருப்பு பொருட்களையும் பத்திரப்படுத்தி பணத்தையும் சேமிக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலை எடுத்தாலும் சரி உறுதியான எண்ணத்தோடு பணியாற்ற பாருங்க. நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறைகள்ல நன்றாக முன்னேற முடியும். சிலருக்கு நண்பர்களுக்கும் சரி கூட்டாளிகளுக்கும் சரி சூழ்ச்சி வலைய பின்னி வச்சிருப்பாங்க. அதுல சிக்காம இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் தான். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்திடுவாருங்க. சரிங்களா? அடுத்து அரசாங்க வழியில உங்களுடைய கஷ்டங்கள் மறையுது. வெளியூர் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும். புதிய அனுபவங்களை பெற போறீங்க. மன வலிமை அதிகமாகுது. இதோட உங்களுடைய செயல்பாடுகள்ல சுறுசுறுப்பு கூடும். உங்களை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள்ல பொறுமையும் அமைதியும் கடைபிடிச்சிட்டா போதும், நடக்கிறது எல்லாமே சிறப்பா நடக்கும். உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னாக்கா வேலை பளு அதிகரிக்கும். ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவீங்க. அதுல எந்த ஒரு தடையுமே இருக்காது. கூட வேலை பார்ப்பவர்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் கௌரவமான பதவிகளை உங்களுக்கு கொடுக்க போறார். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சிம்ம ராசி தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இதை மட்டும் பார்த்து எல்லாருமே பொறாமைப்படுவாங்க. கண் திருஷ்டி இருக்கும். இதை சிம்ம ராசிக்கு சாதகம் கிடையாது. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த கண் திருஷ்டி போக்கணும்னா தினம்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். உங்களுடைய கண் திருஷ்டி விலகணும்னா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே தீர்வுங்க. புதுசா இருக்கே நீ சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, உங்களுடைய அதிபதியுடைய பலம் கூடினாலே யாருடைய சூழ்ச்சியும் உங்களை ஒண்ணுமே பண்ணாது. இதுல கண் திருஷ்டியுமே தவிடு பொடி ஆயிடுங்க. அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க. கொடுக்கல் வாங்கல் சிரமங்கள் மறையுது. சுறுசுறுப்பாக செயல்பட்டு புதிய முதலீடுகள்ல கூட லாபத்தை எடுக்க போறீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன வேலை செய்தாலும் சரி, எந்த துறைகளில் நீங்க இருந்தாலும் சரி, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களுடைய பணம் எங்க இருக்கு, எதையுமே யார்கிட்டையுமே தெரியப்படுத்தாதீங்க. எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மறைத்து வைக்கத்தான் பாருங்க. சிம்மம் உயர்வை பார்க்கும். இல்ல வெளிப்படையா சொல்லிட்டீங்க, மனசுல இருக்கிறத சொல்லிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய அழிவிற்கான சூழ்ச்சியை மற்றவங்க செய்யறதுக்கு நீங்களே எழுதி கொடுத்த மாதிரி, புரியுதுங்களா? சோ அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. மற்றபடி பண வரவு நல்லா இருக்குது. கைத்தொழில்கள்
அதுலாம் சேர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டு எல்லார்கிட்டையுமே ஆதரவு பெருகுது. அதாவது உங்களுடைய பெயரும் புகழும் கொடிகட்டி பறக்க போகுதுங்க. இதோட சக கலைஞர்கள் கூட உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. சில வாய்ப்புகள் அவர்கள் மூலமே கூட உங்களுக்கு வரும். அடுத்து பெண்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் அடைவீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை நல்லா இருக்கும். புத்திசாலித்தனத்தால குடும்பத்தார்கிட்ட புகழை பெற போறீங்க. புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இதோட விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது. பொருளாதாரம் சிறப்பா இருக்குது. இதோட பணவரவு தாராளமா இருக்கிறதுனால சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க. அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில மிக சிறந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோருடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறதுனால படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். இதோட படிப்புல மட்டும் இல்லாம வெளி விளையாட்டுகள்ல கூட வெற்றியை அடைய போறீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க சனீஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தோராயமா பார்த்துட்டோம். இப்ப இன்னும் கூடுதலா குறிப்பிட்ட ஒரு 15 பலன்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. இதுல முதல் விஷயம், புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்க போறார். நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையுமே கஷ்டங்களையுமே தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஏண்டா இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு சோதனையே கொடுக்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களை தீயில இட்டு சுட்ட புண் மாதிரி மிளிர வைக்க போறாருங்க. ஏதாவது தூசி துரும்பு இருக்கு, தேவையில்லாத உலோகங்கள் கலந்திருந்தா எப்படி நம்ம இந்த நெருப்புல சுட்டு எடுப்போம் இல்லையா, அதே போல நீங்க மின்ன போறீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது விஷயம், குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி இருக்கு. குரு லாபஸ்தானத்துல வந்தாலும் கூட சனியுடைய ஆதிக்கத்தினால தேவையற்ற பிரச்சனை தான் இவர் கொடுப்பார். ஆனா இவர் பிரச்சனை பண்ணுவார்னு நினைப்போம். ஆனா உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுப்பார். மூணாவது விஷயம், வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. மனசையும் சரி உடலையும் சரி உற்சாகமா வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் பேணுவதில் கவனம் செலுத்தணும். வீண் விமர்சனங்களை, ஆடம்பர செலவுகள், கேளிக்கைகள், நாட்டம் இது எல்லாத்துலயும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். அடுத்து நான்காவது விஷயம், குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் பிரிவுகள் எல்லாமே மறையுது. ஒற்றுமை பலப்படுது. சோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டு விஷயமோ இல்ல கணவன் மனைவி உறவு விஷயமோ மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கணும். அடுத்ததா திருமணம் மற்றும் சுப காரியங்களை தள்ளி போடாம உடனே முடிக்கிறது நல்லது. முயற்சி பண்ணுங்க. பேச்சுவார்த்தை கூட உங்களுக்கு கைகூடி வரும். ஆனா அதுக்கு முன்னாடி, திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகத்தை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கணுங்க. அடுத்து ஐந்தாவது விஷயம், வங்கி காசோலை, சொத்து, வாகனம், நகை, நட்டு, பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ பொறுப்பேத்துக்கிறதோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்தாலும் சரிங்க, தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் சனீஸ்வர பகவான் கொடுக்க மாட்டார். அடுத்து ஆறாவது, அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கார். வண்டி வாகன விஷயங்கள்ல கவனமா இருங்க. பொறுமை அவசியம். நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல சிந்தித்து செயல்படுங்க. அதே போல புதுசா யாரையும் நம்பிராதீங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்கள நம்பி இந்த தொழில் பண்றது, பணம் போட்டு பணம் எடுக்கிறது இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. ஏழாவது விஷயம், பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையையும் தெளிவையும் கடைபிடிக்கணும். கடன் விஷயத்துல அலட்சியமே காட்டக்கூடாது. தெய்வ பலம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. என்ன பண்றோம் ஏது பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அடுத்து அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பேச்சுல கவனமா இருக்கணும். மற்றபடி பணியிட சூழல் சாதகமா இருக்கு. எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்து எட்டாவது, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கள்ல சாதுரியத்தை கொடுக்கிறாருங்க. அதையும் சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையில சிக்காம பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஒன்பதாவது விஷயம், எல்லாரையுமே கொஞ்சம் சந்தேகத்தோடு பாருங்க. பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பத்தாவது விஷயம், வேலையில சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போது திரும்ப செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழில்ல அதிக முனைப்போடு செயல்பட போறீங்க. 11வது விஷயம், குடும்ப விஷயத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கவனமா செயல்படணும். வீடு சொத்து இதெல்லாம் நல்ல படியா அமையும். 12வது விஷயம், ஆரோக்கியத்துல கவனம் தேவை. வெளி உணவுல தவிர்த்தரணும். நேரம் தவறாம தூங்க போகணும். 13வது விஷயம், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி உங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி அக்கறை காட்டுங்க. சில உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசா பாதிப்பு கொடுக்காதுங்க. ஆனா நீங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்து 14வது, வியாபாரம் தொழில சிம்ம ராசிக்காரங்க நல்ல பலன்களை அடைய போறீங்க. அதே போல அரசாங்க விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு. ஆனா அலட்சியம் காட்டாதீங்க. 15வது, உத்தியோக
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தை விட்டுட்டு விலகி இருக்கக்கூடிய சூழலும் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல உத்தியோக பணிகளுக்கு புதிய அதிகாரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது. புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த சனீஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு தரக்கூடிய 15 விஷயங்கள். இது நல்லதுக்கு இருக்கும், பாதுகாப்பும் இருக்கு. எதை எப்படி பயன்படுத்துங்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு. இப்போ இது தாண்டி நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து சனி பகவான் வக்ர கதியில கொடுக்கிறார் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்க போறார். ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றார். இதனால சங்கடங்கள் விலகுது, செயல்பாடுகள்ல லாபம் உண்டாகுது, முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுது, நினைச்சது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உருவாகுது, வருமானம் அதிகமாகுது, புதுசா சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சமூகத்துல அந்தஸ்து உயருது, அரசியல் பதவிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரப்போகுது. சோ ஒட்டுமொத்தமா சனி பகவான் பாதுகாப்பை கொடுக்கிறார், பாதிப்பை விலக்கி வைக்கிறார். இதோட மனசளவுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் மறையுது, கூட்டு தொழில்கள் இருந்த பிரச்சனைகளையுமே இப்ப மறைந்து போகுது. நட்புகளுக்கிடையே இருந்த கசப்பு தன்மை மாறுது, செயல்பாடுகள் இருந்த டென்ஷன், வார்த்தைகள் இருந்த கோபம் எல்லாமே இணக்கமான சூழ்நிலையா மாறுது. குறிப்பா வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுது. இதோட தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அதே போல வேலை பார்க்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல பேரை வாங்க போறீங்க. எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்களா முதலாளி கிட்ட நல்ல பேரு வாங்குவீங்க. தொழில பல மடங்கு லாபத்தை பார்க்க போறீங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்தமா எல்லாமே சாதகம்ங்க. கல்வியுமே சிறப்பா இருக்கு, உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது, வசதியான இருப்பிடம் அமையும், தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. சங்கடமே உங்களுக்கு யோகமா மாறுதுன்னா எப்படிங்க? கெடுக்க வந்தவனே கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் பொன் பொருள் சேர்க்கையோட புதுசா வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்கக்கூடிய, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய, நினைச்சதை நடத்தக்கூடிய அளவிற்கு வெற்றிகளை கொடுத்திருக்கார். பாதகமான பலன்களையுமே இப்ப சாதகமா மாத்தி கொடுக்கிறார். குறிப்பா அவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துறார். உழைப்பு அதிகமாகுது, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குது, உங்கள் மீதான குற்றச்சாட்டு விலகுதுங்க. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது. அரசு கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்குது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. தொழில் ரீதியா இல்ல உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பணியிட மாற்றம் எல்லாமே கிடைக்குதுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது. கணவர் கிட்ட அன்பு அதிகமாகுது. பிள்ளைகள் சொல்படி நடந்துப்பாங்க. புதியவங்க கிட்ட பழகிறப்ப மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி உறவுக்காரங்க கிட்ட கூட உங்களுக்கு செல்வாக்கு உயருது. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. மேற்கல்வி கனவுகள் நனவாகுது. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்க போகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சங்கடங்கள் விலகுது. புதுசா வண்டி வாகனம் நவீன பொருட்களை வாங்கி பிள்ளைகளுடைய நிலையில உயர்வு இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க. புதுசா சொத்து வாங்குறது, ஆடை ஆபரணங்களை வாங்குறது, வீடு கட்டி குடியேறது, ஒட்டுமொத்தமா மன அமைதி நிலைக்க போகுது. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். நல்ல நேரம் வந்துருச்சுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இனி நன்மையான பலன்களை மட்டுமே கொடுக்க போறார். சங்கடங்கள் விலகுது, நெருக்கடிகள் இல்லாம போகுது, முயற்சிகள் வெற்றி பெறுது. முழுசா யோகத்தை மட்டுமே சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போறார். நினைச்சது எல்லாமே வெற்றி பெறும். செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமான நிலையை ஏற்படுத்துறார். இதோட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். தொழில தடைகள் விலகுது. பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் எல்லாருக்கும் செல்வாக்கு உயருது. எண்ணியது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலமாய் இருக்க போகுது. அடுத்து தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாளர்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ, ஊதியர்களுக்கும் திறமைகளுக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும். வேலைப்பளு அதிகரித்தாலும் அதற்கு உண்டான தனி மரியாதை கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது. உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது. உறவுக்காரங்கள் மதிக்கக்கூடிய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். உங்களுடைய சிந்தனைகள்ல மேம்பாடு இருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி, படிப்புல ஆர்வம் கூடும். நீங்க எதிர்பார்த்தது நிறைவேறும். சிலருக்கு வெளிநாட்டுல போயிட்டு கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் இனி உடல் உபாதைகள்ல எந்த ஒரு சங்கடமும் வராது. இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல தொடர்ந்து இருந்த நெருக்கடிகள் மறையுது, சொத்து சேர்க்கை உண்டாகுது, பண தட்டுப்பாடு விலகுது, குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுது. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு. இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் மன நிறைவையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகுது. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.